வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு எதிராக கொழும்பில் போராட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்திரி ரணில் உள்ளிட்டோருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்க அதிரடி உத்தரவு. இதை முன்பே செய்திருக்க வேண்டும். ஈரானின் புதிய தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்த சம்மதித்த ட்ரம்ப். தனியார் அனல் மின் நிலையத்தில் திருட்டு, காவலாளர் உட்பட 2 கைது. இலங்கையில் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் முக்கிய தகவல், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையின் தேயிலை ஏற்றுமதிக்கு ஆபத்து, ஏற்றுமதியாளர்கள் கடும் அச்சம். தென்கொரியா எமது தீராத எதிரி நாடு, தாக்குதல் நடத்தப்பட்டால் அணு ஆயுதங்கள் மூலம் தென்கொரியாவை முழுமையாக அழிப்போம், வடகொரிய அதிபரின் அதிரடி அறிவிப்பு. வீட்டிற்குள் புகுந்து துப்பாக்கிச் சூடு முயற்சி, துரத்தி தாக்கப்பட்ட நபர். தேசிய கிரிக்கெட் அணியின் தொடர்ச்சியான பின்னடைவுகள் மற்றும் மோசமான ஆட்டத்திறனை அடுத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தை பதவி விலகுமாறு அதன் தலைமையகத்திற்கு முன்னால் பாரிய போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பௌத்த மதகுரு ஒருவரின் தலைமையில் இந்த போராட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வா மற்றும் ஏனைய அதிகாரிகள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வீட்டிற்கு செல்லுங்கள் என கோஷமிட்ட போராட்டக்காரர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அதிகாரிகள் தவறவிட்டதாக குற்றம் சுமத்தியுள்ளனர். கிரிக்கெட் நிறுவன தலைமையகத்திற்கு அருகில் பலத்த போலீசாரின் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்ற நிலையில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் பதிவாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றின் ஊடாக இதற்கான பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகளான சிசிர மெண்டிஸ், நிலந்த ஜெயவர்தன, நந்தன முனசிங்க, லலித் பத்திநாயக்க, தேசபந்து தென்னகோன், வசந்த விக்ரமசிங்க, PL பெரேரா மற்றும் AS லத்தீப் ஆகியோர் அடங்குவர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவ தென்னக்கோன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தமது பரிந்துரைகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு குறித்த கடிதத்தின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. களுத்துறை பகுதியில் வீடொன்றிற்குள் புகுந்து உரிமையாளரை நோக்கி துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்த முயன்ற இனம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டின் உரிமையாளரால் கதிரை மற்றும் கத்தியால் தாக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டுள்ளார். களுத்துறை ரஜவத்த பகுதியை சேர்ந்த பெத்தா எனப்படும் நபர் வீட்டின் உரிமையாளரிடம் வாங்கிய 30,000 ரூபாய் கடன் பணத்தை திருப்பித் தருவதாக கூறி அவரது வீட்டிற்கு வந்துள்ளார். இதன்போது அவருடன் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர் ஒருவரே திடீரென துப்பாக்கியை எடுத்து வீட்டு உரிமையாளரை சுட முயற்சித்துள்ளார். அவ்வேளை வீட்டின் உரிமையாளர் அங்கிருந்த கதிரை ஒன்றினால் துப்பாக்கிதாரியை தாக்கியதுடன் வீட்டிலிருந்த வாளை எடுத்து அவர் மீது பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதோடு உரிமையாளர் தாக்கியதால் காயமடைந்த துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளார். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் காயமடைந்த நிலையில் இருந்த சந்தேக நபரை ஒரு பிஸ்டல் ரக துப்பாக்கி மற்றும் 4 ரவைகளுடன் கைது செய்தனர். காயமடைந்த சந்தேக நபர் அலல்வ அலுத் வீதியை சேர்ந்தவர் என கண்டறியப்பட்டதுடன் அவர் தற்போது நாகுடை வைத்தியசாலையில் போலீசாரின் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார். கடன் கொடுக்கல் வாங்கல் காரணமாகவே இந்த கொலை முயற்சி இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் தப்பியோடிய பெத்தா எனும் நபரை கைது செய்ய களுத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எரிபொருள் விநியோக பணிகள் தடையின்றி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை வீடுகளில் எரிபொருளை களஞ்சியப்படுத்தி வைப்பது சட்டவிரோதமான செயற்பாடு என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எரிபொருள் விநியோக பணிகள் தடையின்றி இன்றும் வழமை போன்று விநியோகிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று விடுமுறை தினமாக இருந்த போதிலும் ஊழியர்களின் அர்ப்பணிப்புடன் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தலைவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய நேற்று மாலை 5 மணி வரை 13,32,311 லிட்டர் டீசலும் 20,19,600 லிட்டர் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை வீடுகளில் எரிபொருளை களஞ்சியப்படுத்தி வைப்பது சட்டவிரோதமான செயற்பாடு என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதன் காரணமாக அவ்வாறான நபர்களுக்கு எதிரான சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தலைவர் தெரிவித்துள்ளார்.
ஈரானின் புதிய தலைமையினர் தம்முடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார்கள் என்றும் அதற்கு தாம் சம்மதித்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதை அவர் ஊடகம் ஒன்றிற்கு அளித்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் பேச விரும்புகிறார்கள், நான் பேச சம்மதித்துள்ளேன், எனவே அவர்களுடன் பேசுவேன். அவர்கள் இதை முன்பே செய்திருக்க வேண்டும். மிகவும் நடைமுறைக்கு ஏற்றதும் எளிதானதுமாக செய்யக்கூடியதுமான ஒன்றை முன்பே வழங்கியிருக்க வேண்டும். அவர்கள் மிகவும் தாமதமாக காத்திருந்தார்கள் என்று அவர் தனது புளோரிடா இல்லத்திலிருந்து அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். மேலும் ட்ரம்ப் தாம் யாருடன் பேசப் போகிறார் என்பதை குறிப்பிடவில்லை. அது எப்போது நடைபெறும் என்பதையும் அவர் விளக்கவும் இல்லை. சமீபத்தில் அமெரிக்காவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த சிலர் இனி உயிருடன் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த மக்களில் பெரும்பாலானோர் இப்போது இல்லை, நாங்கள் தொடர்பில் இருந்த சிலரும் இல்லை, ஏனெனில் அது ஒரு பெரிய தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கலாம், அவர்கள் மிகவும் சிக்கலான முறையில் நடந்து கொண்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலம் செயற்படாமல் இருந்த தனியார் அனல் மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் சந்தேகத்தின் பேரில் நிந்தாவூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீண்ட காலமாக தனியார் அனல் மின் நிலையத்தில் இடம்பெற்று வந்ததாக கூறப்படும் இந்த திருட்டு தொடர்பில் உரிமையாளர் முறைப்பாடு ஒன்றினை அண்மையில் அம்பாறை மாவட்டம் நிந்தாவூர் போலீஸ் நிலையத்திற்கு வழங்கியிருந்தார். இதற்கமைய செயற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு அம்பாறையிலிருந்து தடயவியல் போலீசாரை மேலதிக விசாரணைக்கு அழைத்திருந்தனர். அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காவலாளி உட்பட மற்றொரு சந்தேக நபரையும் நிந்தாவூர் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் ஒரு சந்தேக நபர் வாயு துப்பாக்கி ஒன்றினை வைத்துக் கொண்டு தனியார் அனல் மின் நிலையத்தில் உள்ள புறாக்களை வேட்டையாட வந்திருந்ததாக கூறியிருந்தமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை சந்தேக நபர் வசமிருந்து மீட்கப்பட்ட வாயு துப்பாக்கி குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்ற நிலை தொடருமாயின் இலங்கை ஏற்றுமதி துறையில் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என ஆங்கில ஊடகம் ஒன்று எதிர்வு கூறியுள்ளது. மேற்கு ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து 50 முதல் 52% தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனினும் ஈரான் உள்ளிட்ட நாடுகளுக்கே அதிகளவான தேயிலை ஏற்றுமதியை இலங்கை முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் தொடரும் நிலையில் தேயிலை ஏற்றுமதி பாரியளவில் வீழ்ச்சியடையும் என ஏற்றுமதியாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். அமெரிக்கா தென்கொரியா கூட்டு ராணுவ பயிற்சி மார்ச் மாதம் 9 தொடங்கவுள்ள நிலையில் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் விடுத்துள்ள எச்சரிக்கை சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவுக்கு எச்சரிக்கையாக, தென்கொரியா எங்களின் தீராத எதிரி நாடு, இனி பேச்சுவார்த்தைக்கோ ஒரே நாடு என்ற கொள்கைக்கோ இடமில்லை என கிம் அதிரடியாக தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்தப்பட்டால் அணு ஆயுதங்கள் மூலம் தென்கொரியாவை முழுமையாக அழிப்போம் என அவர் அச்சுறுத்தியுள்ளார். மேலும் அமெரிக்காவுடன் சுமூக உறவு கொள்ள தயார், ஆனால் வடகொரியாவை அணு ஆயுத நாடாக அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும் என்பதே கிம்மின் பிரதான நிபந்தனையாகும். அமெரிக்கா தனது விரோத போக்கை கைவிட்டால் மட்டுமே கைகோர்க்க முடியும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் பியாங்யாங் மாநாட்டில் தனது 13 வயது மகளுடன் பங்கேற்ற கிம் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டிருந்தார். இதில் அமெரிக்காவை தாக்கும் நீண்ட தூர ஏவுகணைகள் தவிர்க்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த அவர் விரும்புவதையே காட்டுவதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதேவேளை அடுத்த 5 ஆண்டுகளில் பின்வரும் நவீன ஆயுதங்களை தயாரிக்க வடகொரியா இலக்கு வைத்துள்ளது. அதாவது தண்ணீருக்கு அடியில் ஏவப்படும் ஏவுகணைகள், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இயங்கும் ட்ரோன்கள், எதிரி நாட்டு செயற்கைக்கோளை தாக்கி அளிக்கும் ஆயுதங்கள் என கூறப்படுகிறது. தென்கொரியாவை பகைத்துக் கொண்டு அமெரிக்காவுடன் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு கதவை திறந்து வைத்துள்ள கிம்மின் இந்த புதிய பாதை ஆசிய பிராந்தியத்தில் பாதுகாப்பு சூழலை சிக்கலாக்கியுள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.